புதிய இணைப்பாக தாவேகாவில் சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தினுடைய முடிசூடா மன்னனாக இருந்து தாவேக்கால அவர் என்ன பாடுபடுறாரு அப்படிங்கிறது நீங்க பாருங்க. மேடை ஏறி நமக்கு விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்குன்னு சொல்லி கிடைச்சதே சொல்லி ஊதாதீங்க. இங்க எல்லா இடத்துக்கும் போயிட்டு நீங்க ரொம்ப வயசானவங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னா நீங்க ஊதுறீங்கன்னா எரிச்சல் ஆயிடுவாங்க, நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி தூங்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் நீங்க விசில் அடிச்சு எழுப்பி விடுற மாதிரி நேரங்காலம் தெரியாம ஊதக்கூடாது அப்படின்னு ஒரு பொறுப்பான மனிதராகவும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது பற்று கொண்ட ஒரு பொறுப்பாளராகவும் ஒரு கருத்து ஒன்று சொல்றாருங்க. அது நீங்க கேளுங்க. அதற்கு என்ன தாவேகா தரப்புல இருந்து பதில் சொல்றாங்க அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். நமக்கு கிடைத்திருக்கிற விசில் சின்னம். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், மோட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீர் என்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு பெரியவர் தன்னோட அனுபவத்திலிருந்து இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொன்னா தாவேக்காவுடைய பொறுப்பாளர்கள் என்ன பண்ணணும்? ஆமாங்கய்யா, சரிங்கய்யா, நீங்க சொல்றதா நாங்க ஏத்துக்கிறோம், நம்ம பசங்க கொஞ்சம் அப்படி இப்படி பண்றாங்க, இதுக்கப்புறம் மாத்திப்பாங்க அப்படின்னு பேசணும்ல. அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு பொறுப்பாளருக்கு பதிலடி கொடுக்கிற வகையில, ஐயா உங்களுக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது, நாங்க ஊதக்கூடிய விசில் அப்படிங்கிறது திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவங்கள்ட்ட இருந்து மக்களை காப்பாற்றக்கூடிய விசில் அப்படின்னு நாங்க நைட்டு ஃபுல்லா கூர்க்கா மாதிரி ஊதிக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருங்க. இங்கே அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த விசில் நாம் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப பத்திரமாக இருக்க வேண்டும், அது மற்றவர்களை சங்கடப்படுத்தி விடக்கூடாது, அது வாக்குகளை பாதிக்கும் என்று சொன்னார்கள். அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த விசில் தமிழகத்தில் திருடர்களிடமிருந்து மக்களை காப்பதற்காக ஒழிக்கக்கூடிய விசில். ஒரு நல்லது, ஒரு சீனியர், உன்னோட வயசுல அனுபவசாலி, நான் சொல்றேன், எல்லா இடமும் போய் பார்த்துட்டு வந்திருக்க, அடி மிதி குத்து எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க, அனுபவத்தில் சொன்னால் நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்கிற? மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்ப்பா, நான் மூடிக்கிறேன். உன்னை மொத்தமாக மூட போகிறாங்க, உன்னை மொத்தமாக ஊற்றி மூட போகிறாங்க. அதான் தெரிஞ்சிச்சு. இப்படி கூட்டத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா சிறப்பான பல சம்பவங்கள்லாம் நடந்துச்சு.